How can we know God? How can we know God? How can we know God பார்க்குறோம். முதலாவது கடவுளை அறிகிறது நிறுத்தக்கூடாத ஒரு வாழ்நாள் பயணம். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள், கடவுளை அறிகிறது என்பது நிறுத்தக்கூடாத நம்முடைய வாழ்நாள் பயணம், நம்மளோட வாழ்நாள் தேடுதல். நம்மளோட தேடுதல் என்னவா இருக்கிறோம்னா கடவுளை அறிகிறதா தான் இருக்கும். நம்மளுடைய சர்ச்சுக்கு நான் 3 கோல் வச்சுருக்கேன். தட் இஸ் அ கோல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாக பார்க்குறேன். 1 இஸ் knowing God. Number 2 is be like Him. Number 3 is doing His will. 1வது knowing, 2வது being, 3வது doing. 1வது knowing, 2வது being, 3வது doing. ஸோ கிறிஸ்டியானிட்டி ஒன்றாவது அறிதல், 2வது ஆகுதல், 3வது செயல்படுத்துதல், செய்தல். நோவிங், பீயிங், டூயிங். இந்த 3 தான் நம்மளுடைய சர்ச்சோட கோல். எவ்ரி கிறிஸ்டியனோட கோல். இதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும், உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஏன் நீங்கள் பூமியில் வாழ்கிறீங்கன்னா ஐ வாண்ட் டு நோ ஹிம். 2வது ஏன் நீங்கள் பூமியில் வரணும்னா ஐ வாண்ட் டு பி லைக் ஹிம். 3வது நீங்கள் என்னன்னா ஐ வாண்ட் டு டூ இஸ் வில். ஓகே, இது 3 இந்த வரிசையை விட்டுட்டா அவுட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் எஸ் அ பாஸ்டர் நாங்கள்லாம் என்ன கேட்டு வளர்ந்தோம்னா பின்னாடி இருக்கிற தூக்கி முன்னுக்கு வச்சாங்க. இப்படி திருப்பி விட்டாங்க. எப்படி திருப்பி விட்டாங்கன்னா வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் காட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டூயிங் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ டூயிங் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள அல்டிமேட்டான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறதாக திங்க் பண்ணாங்க. இன்றைக்கி கூட சில பாஸ்டருங்க சில பேரோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அல்லது அவங்கள பற்றி நிறைய ரூமர்ஸோ அல்லது பெரிய பிரச்சனைகள் லைக் ஜான் ஜெப்ராஜ் பஸ் டோட்டலி கேள்விக்குறியாக போயிட்டார். இப்போ ஆனால் கேள்விக்குறியாக போயிட்டாலும் வை பீப்புள் ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம், ஃபாலோயிங், பிகாஸ் டூயிங் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மக்கள் எல்லாம் என்ன நம்புகிறாங்கன்னா ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் கடவுளுக்காக செய்யலாம் பாருங்க, அதுதான் முக்கியம்னு பார்த்துட்டாங்க. கடவுளுக்காக நிற்கிறாரு, கடவுளுக்காக ஏதாவது செய்கிறாரு, கடவுளுக்காக செய்கிறாருல. ஹி வாண்ட்ஸ் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் காட், ஹி வாண்ட்ஸ் டு டூ கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அவர் என்ன நீங்கள் என்ன அவரெல்லாம் சாகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கேட்குறாங்க. அது யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீ எனக்காக செய்கிறது பெருசு இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் என்னன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் அடையாளமே. ரொம்ப பேருடைய அடையாளம் ஐடென்டிட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் மக்கள் உங்களை கணக்கு போடுறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறீங்க, என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி காரியம் செய்கிறீங்க, அதை வச்சு தான் இந்த உலகம் அடையாளம் போடுறதுனால உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட அடையாளம் அதில் இருக்கிறதுனால நம்மளும் உலகம் போகிற போக்கில் போயிட்டு ஆண்டருக்காக திருப்பி விட்டோம். ஆண்டருக்காக நீ என்ன செய்கிற? இந்த சர்ச்சோட இந்த சர்ச் எவ்வளோ பெரிய காரியம் செய்யுதுன்னா அந்த சர்ச் பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்க. இந்த மனுஷனோட அந்த மனுஷன் எவ்வளோ நல்லா செய்கிறாங்க. ஓகே, சர்ச்சில் அப்படி தான். யார் நல்லா வர்ஷிப் பண்ணுறா, யார் நல்லா செய்கிறா, யார் ப்ரோக்ராமை நல்லா முடிக்கிறா, அது மேன்மையாக கருதப்படுது. ஆஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்மளை ஒரு இடத்துக்கு நம்மளை ஆக்டிவாக செயல்படுத்துகிறோன்றதை காட்டுது தான். பட் இட்ஸ் நாட் மீன் தட் யூ ஆர் ப்ரூவ்டு பை காட், பட் பை வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் கடவுளால் அப்ரூவல் பெற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகாரம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ கடவுள் என்ன பார்க்குறாருன்னா நீ எப்படி அவரை அறிகிற அறிவுக்குள்ள வரியான்னு பார்க்குறாரு. அவர் அறிகிற அறிவில் தான் ஜீவனே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவன் எங்கே இருக்கு? அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஒரு லைஃப் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வேற ஒரு மரத்தில் சாப்பிட்டுட்டோம். அந்த மரம் பேர் நன்மை தீமை அறியத்தக்க மரம். ஆடம் அதான் செஞ்சுட்டான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருடைய
ரெவலேஷனல் நாலேஜை விட்டுட்டு, ரிலேஷனல் நாலேஜை விட்டுட்டு, உறவின் அடிப்படையில் உள்ள அந்த அறிவை விட்டுட்டு அவன் சொந்தமா தீர்மானத்தின் மூலமா வர அறிவை பெற்றுக்கொண்டான். நன்மை தீமை அறிவை எடுத்தான். இந்த அறிவை அவன் எடுக்கும் பொழுது அது மரணத்துக்குள்ள கொண்டு வருது. அவன் லைஃப்ல எல்லாமே டெத்தா போகுது, அவன் லைஃப்ல எல்லாமே கர்ஸா போகுது. ஸோ ஆனா ஜீசஸ் வந்த பிறகு மறுபடியும் உண்மையான ஒரு அறிவை கொடுக்குறாரு. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். knowing the Father and knowing the Son through the Holy Spirit is the eternal life. அதுதான் நித்திய ஜீவனை ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்க ஆண்டவரை எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ ஜீவன் வருது. நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்குள்ள ஜீவன் வருது, உங்க உறவுக்குள்ள ஜீவன் வருது, லைஃப் வருது, கடவுளுடைய லைஃப், கடவுளுடைய இம்பார்ட்டேஷன் வருது, கடவுள் எப்படி அறிகிறோமோ அதுல ஜீவன் வருது. நம்ம செய்யற எல்லாத்துலேயும் ஜீவன் பாயுது. இல்லாட்டினா இன்னொன்று பாயும், நன்மை தீமை அறிவிலிருந்து வந்த மரணம் பாயும். ஸோ உங்களுக்கு எது நல்லது கெட்டது தெரியும், அதில் வேலை செய்வீங்க. பட் கடவுளுடைய ரெவலேஷன் நாலேஜ் கட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம ஜீசஸ் வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்றா 1 John chapter 5 verse 20. 1 John chapter 5 verse 20, I think so 20 நினைக்கிறேன், படிங்க. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் நமக்கு புத்தியை தந்தருவான். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள. நான் நேற்றுள்ள டாபிக்கை கொஞ்ச நேரத்தில் சம்பவம் பண்றேன். ஸோ அவர் சர்ச் கோல், நமது சபையின் இலக்கு. கவனிங்க, பாஸ்டர் இருக்கிறனோ இல்லையோ, இந்த இலக்கை மட்டும் சபையில மாத்தாதீங்க. லைஃப் லாங் நான் இருக்கிறனோ அல்லது வேற பாஸ்டர் பிறகு வந்தா, நான் போன பிறகு யாராவது செஞ்சாங்கன்னா எல்லாருமே இந்த இலக்கை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோமே, சபை திருப்பசம் பேசவும் ஆயிரும், வேற பக்கிட்டு போயிடும், உங்களோட ஃபோக்கஸ் போயிடும். கடவுளோட கிரேஸ் ரொம்ப பவராக ஒர்க் பண்ணாது. இப்போ நீங்கள் சின்ன சபையாக இருந்தாலும் கடவுளோட கிரேஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் நம்ம டோன் ஜங்கல் லாரி பட் அப்போ மத்தலாமான்னு கீத்தா. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, நம்மளோட கோல் என்ன, அதை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ ஒருத்தரோட கோல் சரியாக இருந்தால் கடவுள் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உன்னோட கோலே பிழையாச்சுன்னா எல்லாமே பிழைய போயிடும். நீ எக்ஸீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு அடிக்கடி கேட்கணும். நீ ஏன்டா இருக்கிற, இப்படி ஒரு மனுஷன் ஏன் பூமியில் இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன அவங்கள அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறாருன்னா, கடவுளுடைய அறிவில் ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஜீவன் இந்த ஜீவனில் பங்கெடுத்துக்கிட்டே இருக்கும்போது செத்து போன உடனே அந்த ஜீவன் தொடரும். அதுக்கு பேர் ஹெவனில் தொடரும், நித்திய ஜீவனில் தொடரும். அது முடிச்ச பிறகு புதிய வானம் புதிய பூமியில கூட அந்த ஜீவன் தொடரும். ஸோ நிரந்தரமாக இருக்க போற ஒரே ஜீவன் ஊழியம் இல்லை, நிரந்தரமாக இருக்க போற ஒரே ஜீவன் என்னன்னா கடவுளை அறிகிற அறிவு தான். அதுதான் லைஃப் லாங் உங்களுக்கு உங்க கூட இருக்க போகுது. ஸோ அதனால அது இங்க பெற்றுக்கொள்றது அவசியம். ஏன்னா நீங்க அங்க போய் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. ஏன்னா பூமியிலேயே நீங்க அவர் அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டீங்கன்னா அங்கிருந்து லைஃப் புறப்பட்டு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணும், உங்களையே இம்பாக்ட் பண்ணிடும், ஃபேமிலியை இம்பாக்ட் பண்ணிடும், ஜெனரேஷனையே காப்பாத்திரும். அந்த அறிகிற அறிவு இங்க பெற்றுக்கொள்ற அறிகிற அறிவு. ஆண்டவர் இப்படி திரும்பி என்கிட்ட என்ன கேட்கிற அப்படி கேட்டா நீங்க சொல்லணும், ஐ வாண்ட் டு நோ யூன்ட்டு தான். அதான் உங்களுடைய கோலா இருக்கணும். ஐ வாண்ட் டு நோ யூ. I want to know you by experience. I want to love you more. I want to experience your love more. அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். I want to know you. Don't expect something from God. கடவுள்கிட்டேருந்து எதாவது கேட்காதீங்க, கடவுளையே கேளுங்க. எனக்கு நீங்கள் தான் முக்கியம் சொல்லுங்க. எனக்கு நீங்கள் தான் என்னோட ஃபோக்கஸ். யூ ஆர் மை லைஃப், யூ ஆர் மை எவ்ரி திங். உங்ககிட்ட தான் எனக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடவுளை அறிகிற அறிவை கற்றுட்டு இருக்கணும். ஸோ இந்த கடவுளை அறிகிற அறிவு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. ஓகே, ஸோ இதை ஜீசஸ் வந்ததுக்கு காரணம் தான் நோவிங் காட் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். தேவனை அறிதல்னாலுமே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? தேவன்னாலுமே என்ன
ரிலேஷனல் காட், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த 3 பேத்தையும் அறிகிறதுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால தான் வசனம் எப்படி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியன்ஸில் 2 கொரிந்தியரில் யாராவது இந்த பேனை முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் சரியாக வாங்க. எனக்கு 3 பேன் எப்போதுமே இருக்கணும் டீச் பண்ண. 2 கொரிந்தியன்ஸ் 13:14. ஓகே, 13:14 சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் உறவும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. எல்லாரும் சொல்லுங்க. The love of the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with you always. If you want to bless somebody, யாராவது நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கன்னா இப்படிதான் சொல்லணும். வார்த்தையில யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா நீங்க இப்படிதான் சொல்லணும். யாராவது பிள்ளை பிறந்துச்சா அந்த பிள்ளையை தூக்கி இப்படிதான் சொல்லணும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் கிருபை, பரிசுத்தாவின் உறவு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. இப்படிதான் சர்ச் ஏர்லி சர்ச்சில் ஆசீர்வதிச்சாங்க. ஸோ நோவிங் காட், ஜீசஸ் வந்ததுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஜான் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஜான் 5:20 படிங்க. 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு என்னத்தை கொடுக்க வந்தாரு? புத்தியை கொடுக்க வந்தாரு. பைபிள் எழுதியிருக்க, நானே வழி, நானே சத்தியம், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்துல வரான் அப்படின்னா பரலோகத்துக்கு போறதை பத்தி அந்த பைபிள் சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வித்வுட் ஜீசஸ் யூ கான்ட் நோ த ஃபாதர், பிகாஸ் ஜீசஸ் இஸ் த எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த ஃபாதர். ஏசு கிறிஸ்து தான் பிதாவுடைய தற்சொரூபம். ஸோ ஏசு ஹோலி ஸ்பிரிட் என்னத்துக்கு ஒர்க் பண்றாரு? பிதா என்ன செய்யறாரு? குமாரன் சொல்றாரு. எவனாவது த கோல் ஆஃப் ரீடிங் பைபிள் இஸ் டு நோ காட், கடவுளை கண்டுபிடிக்கணுங்க. ரெண்டாவது த பர்பஸ் ஆஃப் பைபிள் என்னன்னா லவ், அதுக்குள்ள இருந்து நீங்க இழுத்துக்கொள்ளணும். ஏன்னா த பர்பஸ் ஆஃப் லா இஸ் லவ். பைபிள் திட்டமா சொல்லுது, இந்த பைபிளுடைய கற்பனையினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அன்பு உண்டாக்குதானா. நீங்க பைபிள் தெரிஞ்சு அன்பு உண்டாக்கலன்னா நீங்க பைபிள் தெரியலன்னு. அதனால தான் பைபிள் திட்டமா சொல்லுது, யாராவது அன்புல வாழலன்னா அவன் கடவுளே தெரியல. இன்னொன்னு, கடவுளே தெரியாதவன் தான் அன்புல வாழணும்னு. ஸோ அவன் யாரா இருந்தாலும் எத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருக்கலாம், வாக்கிங் இன் லவ் இஸ் த சைன் ஆஃப் யூ நோவிங் காட். கடவுள் அப்படி அனுபவிச்சிருக்கிறவன் எப்பயுமே அன்புல வாழ்ந்துருவான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே இல்லை, இன்னும் பார்க்கவே இல்லை, அவன் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அறியலன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பைபிள் தெரியுது, கடவுளை தெரியுது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியலன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரல. கடவுளை ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜுக்குள்ள வந்துட்டாலுமே லவ் ஃப்ளோ பண்ணிடும். ஸோ பைபிள் படிக்கிறதுக்கு காரணமே அன்பு தான். ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அன்பு கூறு. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறது தான் இந்த முழு பைபிளர் ஆண்டவர் 2 வார்த்தையில் அடக்குனது, லவ் தான் சொல்றாரு. இந்த பைபிளை படிக்க படிக்க, அல்லது இந்த பைபிளை உண்மையா நீங்க படிச்சீங்கன்னா கடவுள் மேல முழு இதயத்தோட அன்பு வரும். ரெண்டாவது மத்தவங்க மேல அன்பு வந்துடும். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் நமக்கு புத்தியை தந்தருள்வார். சூப்பரான வார்த்தை, எனக்கு பிடிச்சமான வார்த்தை. இங்கிலீஷ்ல படிங்க. 1 John chapter 5:20. மலையாளியும் படிங்க. 1 John. ஜீசஸ் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறாரு. பிதாவை பற்றி தான் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. ஜீசஸ் தான் கொடுக்குறாரு. உலகத்துக்குள்ளேயே ஒரு கடவுள் இருப்பாருன்னா அவரை கண்டுபிடிக்கணும்னா ஜீசஸ் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஜீசஸ் அவர் ஒன்றா இருக்காங்க. ஜீசஸோட என்ன பார்க்குறவங்க அவங்கள பார்க்குறாங்க. ஸோ ஜீசஸ் வந்த பிறகு தான் ரெவலேஷன் கொடுக்குறாரு. அந்த ரெவலேஷன் தான் நித்திய ஜீவனா. என்ன எழுதிருக்கு? அந்த ரெவலேஷன் தான் நித்திய ஜீவனா. இத்தனை லைஃப் அங்கதான் இருக்கு. ஜீசஸ் கிட்ட தான் இத்தனை லைஃப் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் ட்ரூத்தை பத்தி சொல்றாரு, பிதாவை பத்தி காமிக்கிறார்ல, இங்கதான் இத்தனை லைஃப் இருக்கு, இங்கதான் நித்திய ஜீவனே இருக்கு.
ஒரு மனுஷனை நீங்கள் பூமியில் பார்ப்பீங்க, அவன் ஜீசஸ் கிட்ட ஓடியாருந்தான். அவன் ஒரு வாலிபன், சரியான பணக்காரன், பயங்கர பணக்காரன், அதோட மாரலி ஹையாக மாரல் லைஃப் வாழ்ந்தவன். பணக்காரனுங்களாம் அப்படி வாழ மாட்டானுங்க, பட் அவன் ரொம்ப சூப்பராக வாழ்ந்தான். ஜீசஸ் கிட்ட வந்து ஒரு முக்கியமான காரியம் கேட்டான், நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவனுக்கு நல்லா தெரியுது, இவ்வளவு இருந்தாலும் எனக்கு என்னமோ ஜீவன் இல்லாத மாதிரி இருக்கு. மீனிங், ஜீவன் என்ன தெரியுமா, இவ்வளவு இருக்கிறதுக்கு மீனிங் தெரியாம இருக்கு, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லாம இருக்கு. அர்த்தமுள்ள வாழ்க்கையை கடவுளை அறிக்கை. இங்க பாருங்க, சில நேரத்துல வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மற்ற காரியெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க, உங்க மேலேயே உங்களுக்கு கட்டுப்பாவும் எரிச்சலாகவும் பார்த்துருப்பீங்களா, ரொம்ப ட்ராயா இருக்கும். அந்த மாதிரி ட்ராயா இருக்கும் பொழுது யார் பக்கத்துல வந்தாலும் கடுப்புல பேச ஆரம்பிச்சிருவீங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவ ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்னேன், பிகாஸ் உங்களோட ஆத்மா கதற ஆரம்பிச்சிருச்சு, தாகத்துல வறண்டு போச்சுன்னு அர்த்தம். உங்களோட சோல் வந்து பயங்கரமா அழுவுது. இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்க ரொம்ப டிவி பின்னுக்கலாம், ஏதாவது உங்களோட பசியை தீர்க்கறதுக்கு டிவி மின்னுக்கு, ஏதாவது இருக்கு ஃபோன் மின்னுக்கு, இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட், இல்லைன்னா வீட்டை விட்டு போய் போறது, கடுப்புல வீட்டை விட்டு போயிட்டு கூட்டாளிகிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுவீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில வருவீங்க, திரும்ப அதே கடுப்பு இருக்கும். அந்த டெம்பரவரி ரிலீஸ்க்காக யாரையாவது தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உண்மையில தெரிஞ்சுக்காங்க, உங்க ஆத்மா ரொம்ப தாகமா இருக்கு. அந்த டைம்ல நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ப்ரே பண்ண போவீங்க, ப்ரேயர் பண்ண முடியாது. ஆனா அந்த ப்ரே பண்ண முடியாத இடத்துல போயிட்டு தான் நீங்க அப்பாவை அறிஞ்சீங்கன்னா, dalam kekosongan saya, in the midst of emptiness, your presence is there, you are there அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்க தாகம் தீரும், அங்கேருந்து ரிவர் புறப்படும். அப்பதான் நீங்க இந்த மீனிங் ஆஃப் லைஃப், அப்பதான் அந்த ஜீவனை கண்டுபிடிப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ இது அடிக்கடி நடக்கும், எனக்கு நடக்குது. சரிங்களா? நீங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஈவன் மினிஸ்ட்ரி கூட செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க, பட் உள்ளுக்கு அப்படியே காஞ்சி வருவீங்க. காஞ்சி போனோடனே உங்களோட சிந்தனை, உங்களோட இமோஷன் எல்லாம் வியர்ட்டா மாறும். சின்னதெல்லாம் கோவம் வரும், என்னமோ பீஸ் இழந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் இருப்பாங்க, யூ வில் ஃபீல் லோன்லி. இதுதான் பெரிய காரியம். எல்லாரும் கூட இருப்பாங்க, ஏதோ ஒரு லோன்லினஸ், ஏதோ ஒரு எம்டினஸ், என்னடா வாழ்க்கையே நல்லா இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது சும்மா இருக்கக்கூடாது. அந்த கட்டத்தை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ட்ரை பிளேஸ் என்ன நம்ம செய்ய, அந்த மாதிரி வெறுமை. பிசாசு ஒருத்தர்கிட்டேருந்து புறப்பட்டு போய், இயேசு சொன்னாரு, ஒருத்தனை பிசாசு துரத்தும் போது அது போய் வனாந்திரத்தில் அலைஞ்சி திரிஞ்சு இன்னும் 7 ஆவிகளை கூட்டிட்டு வரும்னு சொல்லியிருக்கு. டெவல் எங்க நம்ம அட்ராக்ட் ஆகும், எங்க உள்ளம் வந்து காஞ்சி போயிருக்கோ டெவல் வந்து விழுந்துடும். ட்ராயா விடவே கூடாது நம்மளோட ஹார்ட். ஒரு நாள் ஒரு மாதிரி போயிருச்சுன்னா 2வது நாள் சும்மா போயிட்டு நிக்கணும். ப்ரே பண்ணாதீங்க, இல்லைன்னா ப்ரே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், see, I'm just standing before this pulpit. இப்படி செஞ்சா போதும், you are standing before the Lord தெரிஞ்சா போதும். Don't go anywhere, don't switch on the phone. அல்லது ஃபோனை காரில் வச்சுட்டு போயிருங்க, இல்லை வீட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே ஜலன் போகும், போயிட்டு எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல் என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கு. ஒவ்வொரு லோன்லினஸும் an invitation for you to meet God. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் லோன்லினஸ் இல்லைன்னு. சில நேரத்தில் தனியாக இருக்கிறவங்க கூட லோன்லினஸ் இல்லாமல் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணவங்க இன்னும் லோன்லியில் போக சான்ஸ். ஏன்னா எல்லாரும் இருந்து அவங்க கடவுளுடைய, அவங்க இருதயத்தை கடவுளுடைய அன்பை ருசிக்க விடலைன்னா அப்படிதான் இருக்கும். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருவான். இன்னைக்கு கவனிங்க, குமாரன் வந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாரு, இது அப்படி இருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள் புரியல, நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ரெவலேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஃபுல் ரெவலேஷன் கொடுக்கும் போது ஜீசஸ் ஒரு காரியம் சொல்லிட்டு போனாரு, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கான்னு நீங்க தாங்க மாட்டீங்க, பட் நான் போன பிறகு இன்னொரு ஸ்பிரிட் வருவார், ஹோலி ஸ்பிரிட் வருவார். அவருக்கு பேர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்திய ஆவி. சகல சத்தியத்துக்குள்ள நெஜத்துக்குள்ள உங்களை கொண்டு போவாரு. அவர் கொண்டு போற நெஜம் என்னன்னா, என்னை குறித்து என் அப்பாவை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துவார்.
ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா தேவனை அறிகிறத அல்டிமேட் கோலாக வச்சுக்கணும். இதை வைக்காம ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு வைக்காம ஏன் என்னால் மாற முடியல, என்னால் இந்த கேரக்டர்லேருந்து வர முடியல, இதுலேருந்து வர முடியலன்னா வர முடியாது. ஏன்னா இதிலிருந்து தான் ஜீவன் புறப்பட்டு உங்கள் லைஃப்பை வந்து எங்கே கொண்டு போகும்னா, உங்கள் லைஃபும் சரி என் லைஃபும் சரி எங்கே கொண்டு போகும்னா பீயிங்குள்ளே கொண்டு போகும். பீயிங் சப்போஸ் டு பீயிங் வந்து இப்படி கூட சொல்லலாம், பி லைக் ஹிம், பி லைக் காட், அவரை போல் ஆகுதல். இது உங்களுடைய 2வது கோலா இருக்கணும். Saya mau jadi macam Tuhan. யாரா தமிழில் யாரெல்லாம் கடவுளை போல ஆக முடியும்? கடவுளை போல ஆகலன்னா வாழ்க்கையே இல்லை. ஏன்னா அவரை போல தான் நீங்கள் படைச்சாரு பூமிக்கு. அவருடைய சாயலாகத்தான் படைச்சிருக்கிறார், அவர் ரூபத்தின்படி தான் படைச்சிருக்கிறார். நீங்க அவரை போல ஆகுறதுக்கு இன்னொன்னு கிமிக்ஸ் எல்லாம் செய்ய தேவையில்ல. அவரை போல ஆகுறதுக்கு யூ ஆர் இன்பில்ட் லைக் தட். யூ ஆர் இன்பில்ட் டு வாக் லைக் திஸ். நீங்க கடவுளை போல வேற மாதிரி நடந்தீங்கன்னா அங்கத்தான் உங்களால வாழ முடியாத ஒழிய, ஏன்னா அது உங்களுடைய ஃபங்க்ஷன்ல மால் ஃபங்க்ஷன் ஆடுவீங்க, நீங்க தப்பா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட டிசைனே கடவுள்ல எக்ஸாக்ட்லி கடவுள் மாதிரி இந்த பூமியில உருவத்துல வாழ. கடவுள் ஸ்பிரிட்டா இருக்காரு, அவர் வந்து நம்ம உடம்புல தங்கி இருக்கனால அவரை மாதிரியே நடக்கிறதுக்கு கடவுள் உங்களை டிசைன் பண்ணிட்டாரு. அவரை மாதிரி நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஓகே, அவரை மாதிரி நடக்கிறதுனா தான் இந்த இந்த லைஃப்ல வாழ்றது. எந்த லைஃப்? கலாத்தியர் கலேஷியன்ஸ் 5:22-23. கலேஷியன்ஸ் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். எல்லாரும் ஆவியின் கனி எத்தனைன்னா 9 சொல்றான். இப்படி 9 சொல்றதுக்கு ஆவியின் கனி கொடுத்தாரு. ஆவியின் கனி வந்து இன்பில்டு நேச்சர் ஆஃப் காட் இன் யூ. கடவுளுடைய தன்மை உங்களுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடவுளுடைய தன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற கடவுளுடைய தன்மை. This is a nature of God that ரட்சிக்கப்பட்ட. இப்ப இவங்க சண்டே நம்ம ஏசல் பேசினாங்க, ரட்சிப்புனாலுமே அதுக்குள்ள ப்ராஸ்பரிட்டி உள்ளுக்கு இருக்கு. ரட்சிப்புனாலுமே ஹீலிங் வந்து அதுக்குள்ளேயே பேக்கேஜாவே இருக்கு. நீங்க இப்போ புதுசா ஹீலிங் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ரட்சிப்பு கிறிஸ்துக்குள்ள எல்லாமே இருக்கு. அது மாதிரி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்குள்ள இருக்கிற இது லைஃப் என்னன்னா இதுதான். இந்த இப்ப பாருங்க, பவுல் சொல்றாரு, இதை தேடு, இதை நாடு. கொரிந்து பட்டன் சொல்றாரு, நீ ப்ராஃபஸி பண்ணாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. பிறகு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்றாரு, சில பேர் பண ஆசையில போய் முன்னுக்கெல்லாம் போறானுங்க, அதெல்லாம் போறானுங்க. பட் யூ மேன் ஆஃப் காட், நீ அன்பா இருக்கிறது எப்படி, பொறுமையா இருக்கிறது எப்படி, சமாதானமா போறது எப்படி, அதையே நாடு. பிகாஸ் இந்த ரூட்டுக்குள்ளதான் பணம் இருக்கணும். இந்த ரூட்டுக்குள்ள பணம் இல்லாட்டினா யூல் பிகம் என்ன தெரியுமா, பணம் உங்களுக்கு ஈவலா மாறும். பணம் எப்படி ஈவலா மாறுமா? பணம் ஈவல் இல்ல. எப்படி ஈவலா இருக்கும்னா, டிவைன் நேச்சருக்கு மேல பணம் இருக்கணும். டிவைன் நேச்சருக்கு மேல, கடவுள் வச்சிருக்க தெய்வ சாயல் மேல இருக்கணும். அன்புக்கு மேல பணம் இருக்கணும். சமாதானமா போறதுக்கு மேல பணம் இருக்கணும். ஜாய் ஆஃப் த லார்ட் உள்ளுக்கு இருக்கணும். ஜாய் ஆஃப் த மணி இல்ல. மணி உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க கூடாது. ஜாய் ஆஃப் த லார்ட் தான் உங்களோட பணத்தை கையாளணும். இல்லாட்டினா மணி இருக்கும், போவோம். பணம் யோபு மாதிரி பணம் போனுச்சு, உங்க லைஃபே போச்சு, எல்லாமே போச்சுடான்னு. பட் நீங்க மேல என்ன போனாலும் சரி, உள்ளுக்கு இருக்கிற அந்த ரூட்டு போல, அந்த காட் லைஃப் போல, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் என்ன விட்டு போல, அதை தெரிஞ்சுக்கணும். யார் நம்மளை விட்டு போனாலும் கடவுளுடைய ஜீவன் நம்மளை விட்டு போல, அன்பு போல, சமாதானம் போல. ஆமேன். வெளியில சில சுகம் போயிடும். சில பேர் சீக்கிரம் அவதிப்படுவீங்க. சுகம் போட சான்ஸ் இருக்குது, ஆனா ஜாய் போயிடக்கூடாது, பீஸ் போயிடக்கூடாது, லவ் போயிடக்கூடாது. இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, மற்றதெல்லாம் திரும்ப பிடிச்சி இழுத்தரலாம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, சுகம் போயிட்டா நம்ம தேடுற சுகத்துக்கு கொடுக்குற பலம் கூட, நம்ம சமாதானம் போயிடுச்சு அதை தேடுறதுக்கோ, நான் எனக்கு அன்பு போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் கசப்பாகிட்டே இருக்கேன், அது நாடுறதுக்கு நமக்கு பலம் இல்லை.
நம்ம என்னம்மா செய்வோம், சீக்காயிட்ட போயிட்டு டாக்டரை பார்த்துக்கிட்டே கிடப்போம், மருந்தை போட்டுக்கிட்டே கிடப்போம் மொழிய. எனக்குள்ள கசப்பு வந்துருச்சு, அதுக்கு எப்படா ரெஸ்டோரேஷன் கிடைக்கணும்னு நமக்கு தேடுறதில்லை. ஸோ இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. பி லைக் ஹிம்க்கு கலாத்தியர் 5:22-23 படிங்க. Fruit of the Spirit is love. Fruit of the Spirit is love. அப்படின்னா என்னன்னா, the nature of God, உங்களுக்குள்ள இருக்கிற nature of God is love. கடவுளுடைய தன்மை. யார் ஆண்டர் போல நடக்கிறது? எப்பறம் ஆண்டர் மாதிரி இருக்க முடியும்? அன்பா இருக்கிறோம்ல, அதான் ஆண்டர் மாதிரி இருக்கிறது. சிலருடைய தவறெல்லாம் ஓவர்லுக் பண்றீங்க. அஃப்கோர்ஸ் யூ ஆர் கரெக்டிங் ஒன் another. பட் அந்த தவறுனால நீங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது, டூ பர்சனலாக எடுத்துடக்கூடாது. அன்பு, அப்புறம் சந்தோஷம், படிமா, லவ், ஜாய். சொல்லுங்க ஜாய். ஜாய் சொல்லுங்க ஜாய். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சந்தோஷம் தான் என்னோட பலன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், ஒவ்வொரு வீட்டில் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது ஜாய் போகாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கடவுளை போல இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுளை போல இருக்கன்னு அர்த்தம். ஜாய் ஆஃப் த லார்ட். ஸோ தயவு செய்து நினச்சிக்க, எப்படா இது கண்டுபிடிக்கிறது, எப்படா நான் ஜாயாவே இருக்குது? நீங்கள் எப்படியோ ஜாயா இருக்குன்னு, ஜாய் உள்ளுக்கு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது உங்களை விட்டு போக போகிறதே இல்லை. அன்பு உங்களை விட்டு போக போகிறதே இல்லை. இதெல்லாம் இன்பில்ட்டுன்ற அன்பு, சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்க சமாதானம். சமாதானமே நிறைஞ்ச ஒரு மனுஷன் நீங்க. உண்மைதான், சமாதானம் நிறைஞ்ச ஒரு மனுஷன். வெளியில மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே விழுந்தாலும், எது எங்க நடந்தாலும் நமக்கு ஒரு நதி உண்டு. அப்படி எழுதியிருக்கு 46வது சங்கீதம். தேர் இஸ் அ ரிவர் ஆல்வேஸ் மேக் மீ ஜாய். அப்படி எழுதியிருக்கலாம். வெளியில எவ்வளவு கேயாஸ் நடந்தாலும் உள்ளுக்கு ஒரு ரிவர் இருக்கு. That is the joy of the Lord. ஸோ இந்த மாதிரி அன்புல, சமாதானத்துல, நீடிய பொறுமை, சாந்தம், கோவத்தை அட்டாக் பண்ற சாந்தம், கோவத்துல தான் வாழணும்னு அவசியம் இல்லை, சாந்தத்துல வாழ்றதுக்கு வாழ்க்கை எல்லாமே கடவுளுடைய கேரக்டர் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கடவுளுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் காட் வந்து உங்களை வந்து காட்ஸ்ன்னு சொல்ல, கடவுள் உங்களை காட்னு சொல்றதுக்கு வெட்கப்படல. நீங்க தேவர்கள்னு சொல்றாரு. யூ ஆர் காட்ஸ், யூ ஆர் லிட்டில் காட்ஸ் சொல்றாரு. ஆமாடா, டிவைன் லவ் தான். ஆமா, சூப்பர் இல்ல? எக்ஸ்பிளைன் பண்ணி. வெளியில உள்ள ப்ராப்ளம் வச்சு என் நிம்மதியே போச்சுன்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, மைண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, மைண்டை பொறுத்த வரைக்கும் so much confused, ஆனா ஹார்ட்ல full of peace. புரியுது என்ன சொல்றேன்னு? மைண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுவீங்க நிம்மதியே போச்சுன்னு தான் சொல்லுவீங்க. பட் உள்ளுக்கு என் நிம்மதி என்னை விட்டு போவே போகாது. காரணம் அவருடைய நிம்மதி எனக்குள்ள இருக்கு. இப்படி மாத்தி உங்களோட சிந்தை கிட்ட பேசணும். இதுக்கு பேர் தான் மைண்டை ரினியூ பண்றது. மாத்தி பேசணும். நம்ம விட்டு போனாலும் கடவுளோட ஜாய் என்னை விட்டு போகாது, கடவுளோட பீஸ் என்னை விட்டு போகாது, கடவுளுடைய லவ் என்னை விட்டு போகாது. நீ எவ்வளவு உண்மை குத்து, என்ன குத்திக்கிட்டே இரு, பட் என்னால லவ் தவிர வேற எதையுமே காட்ட முடியாது. பிகாஸ் லவ் ஆஃப் காட் இஸ் இன் மீ. என்ன சொல்றேன்? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க இப்படி சின்னாங்க சொல்றீங்க. இல்லைங்க, இப்படி இந்த ரியாலிட்டிக்குள்ள உங்களால சொந்தமா வர முடியாதுன்னு சொல்லிதான் ஹோலி ஸ்பிரிட் உள்ளுக்கு வந்து அந்த லெவல்ல இழுத்து விடுறாரு. இழுத்து வெளியில கொண்டு விடுறாரு. டே, இந்த ஜாய் உனக்கு இருக்கு, உனக்குள்ள லவ் இருக்கு. நீ ஏன் லவ் தேடி எல்லா இடத்துலயும் அலையிற? லவ் உனக்குள்ள இருக்கு, நான் கொடுத்துட்டேன். அன்பை உனக்குள்ள கொடுத்துட்டேன், சமாதானத்தை உனக்குள்ள கொடுத்துட்டேன். ஆமென். என்ன ஒரு ஆச்சரியம்னா, உங்களுக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தை மட்டும் அவர் கொடுக்கல,
உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் சமாதானத்தை ரிவர் போல உங்க மூலமா அனுப்புறதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால தான் நீங்க கடவுள் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். Romans 8:28-29. Romans 8:28-29. Romans 8:28-29. ரோமர் 8:28-29. கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சின்ன ஒரு பிரேக் கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் I'll give you break. கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட். Romans 8:28-29. இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போனதுனால இதுக்குள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் நம்ம தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். எப்பயுமே வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளாம போயிட்டோம். ஏன்னா கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்குது, எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்குது. இங்கிலீஷ்ல படிமா. So we are convinced that every detail of our lives is continually woven together for good. For we are his lovers who have been called to fulfill his designed purpose. This desired purpose. Mamalaila படிப்பா. Kita tahu bahwa Allah mengendalikan segala hal sehingga menghasilkan yang baik bagi orang yang mengasihi Dia dan yang sudah dipanggilnya sesuai dengan rancangannya. இங்க எங்க தெரியுமா மேட்டர் இருக்கு இந்த வசனத்துல? இந்த வசனத்துடைய கோல் என்ன தெரியுமா? இங்க தெரியுமா பாயிண்ட் இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் we are called according to the purpose. இங்க தான் மேட்டர் இருக்கு. Romans 8:28 படி. And we know that in all things God works for the good. Come in. In all things God works for good. எல்லாரும் சொல்லுங்க, everything work for a good. Everything work for a good. தங்கச்சி சொல்லுமா, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. யாராவது உங்களை திருப்பி கேட்டனா என்ன நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னா என்ன பதில் கொடுப்பீங்க? அந்த பதில் தான் இப்போ நான் சொல்ல போறேன். உங்களுக்கு நடக்கிறதுலாம் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னா என்ன நன்மை? அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டான். என்ன நன்மைக்கு எதுவாக நடக்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடக்கிறது தீமையாக தான் நடக்குது. பட் உள்ளுக்கு உங்களுக்குள்ள ஒரு குட்னஸ் ஆஃப் காட் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக திருப்பி திருப்பி கொடுது. அதனால ரொம்ப பேர் நினைச்சுக்கிறான் கடவுள் தான் இந்த கெட்டதை அனுப்புனாரு நல்லதா மாத்துறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு கெட்டது நடக்குது, சாவு நடக்குது, சில வீட்டில் செராய் நடக்குது, சில வீட்டில் இன்னொன்னுமோ நடக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று துறவா நடக்குது. நடந்த பிறகு கடைசியில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் குவாலிட்டி ஆஃப் காட், அது எல்லாமே நன்மைக்கு எதுவா திருப்பி திருப்பி விடுதா? அது ரொம்ப உங்களை பாதிக்க விடாம ஆக்குதா? அப்படி ஆக்கும் போது நீங்க கடைசியா சொல்றோம் நம்ம எல்லாருமே, இது கடவுள் இது அனுப்புனதுனால தான் நான் நல்லாயிட்டேன்னு சொல்லுவோம். ராங். கடவுள் தீமையை அனுப்பல. கடவுள் என்ன பண்றாருன்னா தீமையை உள்ளுக்கு நன்மைக்கு எதுவா திருப்பி திருப்பி விடுறாரு. உங்களை தாக்கி விடாதபடிக்கு உள்ளுக்கு ஒர்க் பண்றாரு. அதனாலதான் யாராவது காசுக்கு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா கூட நீங்க உள்ளுக்கு அதை நன்மைக்கு எதுவா திருப்புற பவரை கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க யாரையும் பாய்க்க மாட்டேன். காசை ஏமாத்திட்டு போனோன்னு நீங்க காயப்படுத்திட மாட்டீங்க. ஆண்டவர் ஏன் இது எனக்கு நினைச்சு இது மூலமா நான் என்னவா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உள்ளுக்கு ஆக்கி விடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஏமாத்தப்படும் பொழுது அவன் மேல நீடிய பொறுமையை உள்ளுக்கு உண்டாக்கி அவனுக்குள்ளே அவன் மேலேயும் ஒரு அன்பு வர வச்சு இந்த சூழ்நிலையிலும் ஒரு சமாதானத்தை உள்ளுக்கு ஒர்க் பண்ண வச்சு உங்களை அப்படியே கடவுள் திருப்பி விட்டு இங்க உள்ளுக்கு கவனிங்க, இங்க உள்ளுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க 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 வெளியில இழந்ததெல்லாம் திருப்பி கிடைச்சிடும். இன்னொன்னு நம்ம என்ன நம்ம தப்பு செஞ்சிட்டோம், உள்ளுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் உள்ளுக்கு மறுரூபத்தை விடாம பார்த்துக்கிட்டு வெளியில இழந்தது ஆண்டவரை நீங்க ரெட்டிப்பா கொடுப்பீங்க, இழந்ததெல்லாம் கொடுப்பீங்க. தீர்க்கதரிசனம் வந்துருச்சு, இழந்ததெல்லாம் எனக்கு கிடைக்குன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ராஃபஸி எல்லாம் நம்புறோம், ப்ராமிசஸ் நம்புறோம். பிறகு நீங்க கொடுப்பீங்கன்ட்டு பிரேயரை நம்புறோம், ப்ராஃபஸியை நம்புறோம், ப்ராமிசஸை நம்புறோம். ஆனா என்ன தெரியுமா, உள்ளுக்கு கடவுள் என்ன ஒர்க் பண்றாரோ, இதுக்காக நீ காயப்பட்ட இடத்துலலாம் உள்ளுக்கு ஒர்க் பண்றாருல, அங்க ஒர்க் பண்ண விடாதனால வெளியில வர வேண்டிய பிளஸிங் லேட் ஆகுது.
நம்ம சர்ச்சு காஞ்சாங்கல ரெயின்போ சர்ச் வந்து நம்ம சர்ச்சோட பில்டிங் வாங்குற போது நம்ம சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த சர்ச் பில்டிங் இப்போ பார்க்குறீங்களே, அது வாங்கும்போது அந்த காலத்தில் எத்தனை வருஷம் முன்னுக்கு 1,25,000 1,25,000 ஆக்சுவலி 1,50,000 1,50,000 ரெண்டு சேர்த்தா 300,000. அந்த காலத்தில் 300,000 எங்களுக்கு வாங்கினோம்னா அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி 125 கொடுத்தாங்க. ரெண்டு சேர்த்தா 250,000. அந்த ஒன் ஃப்ளோர், இந்த பக்கத்து ஒரு ஃப்ளோர், இந்த பக்கத்து ஒரு ஃப்ளோர், நடுவில் தான் உடைச்சோம். அப்படி வாங்கும் பொழுது எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் காசு தேடுறதுக்கு. 30 பேர் 35 பேரை வச்சுக்கிட்டு, சரி அவங்கவுங்க சில பேர் நகையை கொடுத்தாங்க, சில பேர் காசு கொடுத்தாங்க. எப்படியோ சேர்த்து கடைசியில் நான் வச்சுருந்தது ஒரு 10,000 வெள்ளி வச்சுருந்தேன். அந்த 10,000 வெள்ளி சர்ச்சுக்கு வச்சுருந்தோம். சரி லோன் போடுவோம், பிறகு லாயர் ஃபீஸ் கட்டிடுவோம், ஓகே, எப்படியாவது டவுன் பேமெண்ட்டுக்கு தேடிடுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் என்று சொன்னார், பாஸ்டர் ராஜ்குமார், எனக்கு சர்ச்சுக்கு எனக்கு ஒரு பில்டிங்கை வாங்குறதுக்கு எனக்கு வந்து காசு கேட்குறாங்க. எனக்கு 2 வீக்ஸில் அவர் வந்து வேறு வெளிநாட்டிலேருந்து அவருக்கு காசு வருது. அவர் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு. எவ்ரி மந்த் அவருக்கு காசு வெளிநாட்டிலேருந்து வரும். அங்குள்ள பாஸ்டருங்களுக்கெல்லாம் அவர் சம்பளம் கொடுப்பாரு. அவருக்கு கீழே ஃபியூ சர்ச்சஸ் இருந்தாங்க. ஸோ அவர் சொன்னார், 2 வீக்ஸ் டைமில் எனக்கு காசு வந்த உடனே நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட எங்கே காசு இருக்குது? அப்போ நான் நினச்சேன், சர்ச்சில் காசு சேர்த்து வச்சுருக்கேன் தானே, சர்ச்சில் காசு சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அவர் ஒரு 7,000 தான் கேட்குறாரு. மேற்கொண்டு 3,000 வெள்ளிக்கு மேலே வச்சுருக்குறோம். ஸோ ஒரு 7,000 கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலான்னா 2 வீக்ஸ் டைமில் கொடுத்துருவார். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சர்ச் ட்ரெஷர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், காசு கொடுத்துடுங்க, அந்த மாதிரி ஒரு பாஸ்டருக்கு தேவை. உடனே என் மனைவி தான் தெரியுமில்ல, மனைவி விட மாட்டாங்க அந்த மாதிரி காசு வச்சதில். அப்போ என் மனைவியோட வாயை அடைக்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுவும் ஆண்டவரோட சர்ச், இதுவும் ஆண்டவரோட சர்ச். நம்ம சர்ச்சுக்கு பில்டிங்க்கு காசு வேணும்னு வச்சுருக்குறோம், அது வந்து ஆண்டவரோட சர்ச் இல்லையா? அங்கே கொடுத்தாலும் அது ஆண்டவருக்கு தானே கொடுக்குறோம், அதனால் கொடுத்துருவோம், அதை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வாயை நான் அடைச்சிட்டு காசு எடுத்து கொடுத்துட்டேன். 2 வாரத்தில் ஆச்சு காசு கேட்குறேன். அவர்கிட்ட சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கன்றார். 1 மாதம் ஆச்சு கொடுக்கல. எங்கள் சர்ச் பில்டிங்கு சைன் பண்ணுறதுக்கு காசு கேட்குறானுங்க, லாயர் ஃபீஸ்லேருந்து மற்ற காசுலாம் கேட்குறோம். 1.5 மாதம் ஆச்சு கேட்குறேன், கொடுக்கல. 2 மாதம் ஆச்சு கொடுக்கல. கோவம் வருது பாருங்க. கேட்குறேன் கொடுக்கல. 3 மாதம் ஆச்சு கொடுக்கல. என்ன மற்றச்சுன்னா சர்ச் லீடர்ஸ்லாம் கூட்டிகிட்டு அவர் வீட்டில் போய்ட்டு சத்தம் போடணும், அப்போ தான் கொடுப்பாரு அப்படிலாம் பிளான் பண்ணுறேன். அப்புறம் யோசிக்கிறேன், நான் செஞ்ச தவறுக்கு சர்ச் லீடர்ஸை கூட்டி போய்ட்டு அங்கே கற்றணுமா அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து 20 இயர்ஸ் முன்னுக்கு நடந்த சம்பவம், 20 இயர்ஸ்க்குள்ளே நடந்த சம்பவம். இன்னும் கோபம் வருது. வெயிட் பண்ணுறேன். கடைசி என்ன நம்ம பண்ணுறாரு அந்த பாஸ்டரு, அவர் கார்டை கொடுத்து விட்டு மெசேஜ் பேன் மாத்துறாரு. அதில் வந்துச்சு பாருங்க இன்னும் பயங்கர கோபம். துக்கா கரைத்தடி தவன் பயம் சேர்ச் கொஞ்சம் வாங்கிட்டோம். நான் சொன்னேன் சேர்ச் வாங்க. அப்புறம் என்னமா சொல்கிறார், ராஜ்குமார் ஒன்ட்ட இல்லாத காசாயா, நான் இந்த சர்ச் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட 3 வருஷம் வேலை செஞ்சேன், டிரைவராக வேலை செஞ்சேன். அவர் எனக்கு 700 வெள்ளி சம்பளம் கொடுத்தாரு. அதை வச்சு தான் இந்த சர்ச் ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்சேன். அவர் தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு. அவர் போய் கேட்குறாரு, ஒன்றை காசு இல்லையா? அப்புறம் சர்ச் கொஞ்சம் வளர்ந்தவொடனே தான் நான் அந்த வேலையை விட்டு நின்று சர்ச் சம்பளம் கொடுத்தாங்க. அப்புறம் 2003 என்னை வந்து 2003 or 2004 அப்போ என்னை லண்டனில் ஊழியத்துக்கு நான் போக வேண்டிய என்னோடய புக்கு எழுதுனா அந்த புக்கு லண்டனில் யாரோ படித்தாங்க, ஒரு பாஸ்டர். அப்புறம் எங்களோட பிலீவர் ஒருத்தர் அங்கே போனார். ஸோ அப்போ நான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஓப்பன் டோர் கிடச்சி. அங்கே போனப்போ நான் டிக்கெட் போட்டு போகிறேன். எனக்கு இந்த லண்டனுக்கு போனால் காசு கொடுப்பாங்க, காணிக்க வரும், இப்படிலாம் யோசிக்க தெரியாது. நான் போய் ஊழியம் செய்கிறேன். அங்கே போனோன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன்,
அந்த சர்ச்சில் இன்னொரு சர்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் லண்டன் கொண்டு போனாங்க, இதுக்கு ஜெர்மனி கொண்டு போனாங்க, போட்ரோப் நடுறோம், அங்கே போய் ஊழியம் செய்யுங்க. அங்கே ஊழியம் செய்யும் போது அந்த 1 மாதம் ஊழியம் செய்யும் போது என்னுடைய ஸ்ட்ரகிள் என்னன்னா, நான் அந்த 1 மாதத்தில் தனியாக ப்ரே பண்ண போயிட்டே இருக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நான் அந்த ஆளை மன்னிச்சே ஆகணும். எந்த பாசத்தில்? அந்த பாசத்தில். ஏன்னா அப்படி கோவம் வந்துருச்சு, எனக்கு கட்டுப்பாயிருச்சு, கல்லாயிருச்சு மனசு. எனக்கு என்ன செய்யறது இல்லை. நான் சொன்னேன், என்ன நல்ல உள்ளத்தோடு கொடுத்தான் தெரியுமா? என் சேர்ச்சி பெருசா, அவங்க சேர்ச்சி பெருசா, ரெண்டுமே ஆண்டரோட சேர்ச்சி தானே. ஆனால் அந்த ஆள் என்னை எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த கோபம் அந்த இது வரும்போது கடைசியாக 1 வருஷம் ஸ்ட்ரகிளில் அவர் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு நான் லண்டன் போகும்போது ஆண்டவர்கிட்ட என்ன ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு அங்கே ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும் ப்ரே பண்ணுறதுக்கு. நான் ப்ரே பண்ணி எப்படியாவது இந்த கல்லான இருதயம் போகணும், என் இருதயத்தை நீங்கள் மாற்றி ஆகணும், இந்த கோபத்தை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாயில தான் சொல்கிறது, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவரை மன்னிக்கிறேன்னு. அப்படி தான் சொல்லுவோம் எப்போதுமே. டீப் இன்சைட் சொல்ல முடியலன்னா கூட we agree with God in spirit, but in our mind இதெல்லாம் தடுக்குது. அதெல்லாம் முடியாது. எப்படிலாம் மன்னிக்கிறது? இப்படி மன்னிக்கிறது, இப்படி மன்னிச்சா காசு வந்துடுமோ, இப்படிலாம் நமக்கு தோணும். மன்னிச்சா காசு வந்துடுமோ? வராது. ப்ரே பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சு. அப்புறம் 3 வீக்ஸில் போகும்போது தான் கடவுள் வந்து ஒரு ஹார்ட் கொடுத்தாரு. அது இனிமேல் அந்த பாஸ்டரை பார்த்தா அந்த ஆளுக்கு கொடுத்தன்னு நீ நினைக்கவே கூடாது. அந்த ஆள்கிட்ட போய் நீ நல்லா பேசணும். அந்த ஆளு கூட உனக்கு காசு கொடுத்ததா உன்கிட்ட வாங்கினது